அருணாசலத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்கணும். ஐயோ, ஏன்பா இப்படி ஓடி வரீங்க? இன்னும் பட்ஜெட் ஒன்றும் போட்டுடலையே. ஐயோ, 1ஆம் தேதி வந்தா ஏன்டா சம்பளம் வாங்குறோம்னு இருக்குது. அப்படின்னா 2ஆம் தேதி வாங்க. சும்மா இருங்கப்பா, மாசமான ஒரு 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. இதை பாரு, எப்போ எனக்கு கொடுக்குற 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் போடுங்க. 1ஆம் தேதினா உங்க ரவுஸ் உலக ரவுஸ்ப்பா. அம்மா, இந்த மாசம் பலசரக்கு எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். போன மாசம் 900 தானே ஆச்சு. பருப்பு, புளி, மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு. இந்த மாசம் பட்ஜெட்ல 100 ரூபாய் கூடி போச்சா? எப்போ ஒரு 100 ரூபாய் கொடுங்க. பால் எவ்வளவு ஆச்சு? 250. போன மாசம் 150 தானே ஆச்சு. பால் விலையும் ஏறி போச்சுடா. என்னப்பா இது? எப்பா அந்த 100 கொடுங்க. கொடுத்த 200 ரூபாய புடுங்கிட்டேன். இனி நான் செலவுக்கு என்னத்தை பண்றது? ஏப்பா, ஒன்றும் சரி பண்ண முடியாதா? நல்லா யோசனை பண்ணி பாரு. யோசிப்பா. அஞ்சலி, டியூஷன் ஃபீஸ் 200 ரூபாய். இந்தா. நான் டியூஷனை நிறுத்திட்டேன். என்ன பண்ணலாம்? அப்பா, இந்த 200 ரூபாய் வேணும், நீங்க வச்சுங்க. இப்போ ஏமா வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா? ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டு கண்ணம்மா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. 93ல பெரிய சாதனையாக்குது. அவளுக்கு ஏதாவது செய்முறை செய்ய வேண்டாமா? 200 ரூபாய் இல்லையா? ஆமாங்க. அப்பா அந்த வச்சுட்டேன்டா. அப்பா ஏன்பா கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன குட்டிக்கிறத போட சொல்றியா? சம்பளம் 10ல அதனால பிரச்சனை. 10ல இல்ல, அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற? அதுக்கு ஆகிற செலவுல மாசம் ஒரு 200 ரூபாய் எனக்கு கொடுக்கலாம்ல? திங்க் இட். என்னப்பா அது படிக்க வைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? படிக்க வைக்கிறது தப்பு இல்லப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? உனக்கு என்ன தெரியும்? நேற்று நம்ம சின்னேரக்காரன் அவன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். சரி, வக்கீல் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னா அவன் கோர்ட்டு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கானப்பா. கடைசியா இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கட்டி கொடுத்துருங்க, லஞ்சத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாப்பா? அதனாலதான் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றது. ஏங்க, பொண்ணு படிச்சு உத்தியோகத்துக்கு போனா குடும்ப சிரமம் குறையும் இல்ல? அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டணுங்கிறதுக்காக நான் படிக்க வைக்கலாமா? ஒரு பொண்ணு படிச்சா பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. அதுக்காகத்தான் படிக்க வைக்கிறேன். பாத்தியா ஹவுஸ்ஃபுல் போர்டு? நீ பார்க்கலன்னா ஷோவே நடக்காதுன்னு சொன்ன. இப்ப என்ன பண்ண போற? இப்பவும் சொல்றேன், நிச்சயமா இந்த ஷோ நடக்காது. இப்ப நான் பண்ண போறேன். டெஃபினட்டா என்ன போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லிட போதும். ஓகே, கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள இருக்கிற 1000 பேருக்கு ஆபத்து. முதல்ல அவங்களை காப்பாத்துங்க. நீ யாருமா? நான் யாரா இருந்தா சார்? தியேட்டருக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்கதா போன் வந்திருக்கு. என்னது வெடிகுண்டா? போன் யாருமா பண்ணது? போன் யார் பண்ணா என்ன சார்? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே இருக்க முடியும் சார். நீங்க முதல்ல படத்தை நிறுத்துங்க. போலீஸ் சார், உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துங்க சார். என்ன எதுக்காக நீங்க கூட்டிட்டு வரீங்க? சர்தா உள்ள போமா. தொடங்க மேன். மரியாதை உள்ள போமா. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. 3 மணி நேரமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே புலம்ப வச்சிட்டியம்மா. உன்னானி பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஞாபகம் வருது. என்ன எப்படி சார் ரேப் பண்ண போறீங்க? சொல்லுங்க, எப்ப ரேப் பண்ண போறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஓ, இன்ஸ்பெக்டர் தான் ரேப் பண்ணுமா? எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? கூப்பிடுங்க, சீக்கிரம் கூப்பிடுங்க சார். ஒரு முடிவோட தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன் நான் பொறுக்கின்னு நினைச்சியா? இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷன் வர்ற எந்த பொண்ணையும் ரேப் பண்ணாம விட மாட்டாங்கன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சார். இன்ஸ்பெக்டர் எடுத்து திமிராம பேசுற நீ. வாட்ச் புதுசா இருக்கு. லஞ்சமா? ஹலோ. எஸ் சார், எஸ் சார். சார், இவங்க மந்திரி பொண்ணா? மந்திரி உங்ககிட்ட பேசணுமா? சார் வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். உங்க பொண்ணை பத்திரமா அனுப்பிச்சிக்கிறேன் சார். சார் ஒரு நிமிஷம். அவங்க உங்க பொண்ணுன்றதுக்காக இல்லை, நான் எந்த பொண்ணையும் ஸ்டேஷன்ல வச்சு கஷ்டப்படுத்துறது இல்லை. வச்சிடறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணோமே. இன்ஸ்பெக்டர் நீங்க தானே பேசுனீங்க. விடாம இருப்பானா? அப்படியே விடாம இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்துருவானா? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுல இருக்க வேண்டிய வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அசிங்கமா இருக்கு.
எல்லாம் ஒன்னால வந்தது. அடக்கமா வளர்க்காம ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்க. உங்க பொண்ணு உங்க ரத்தம் அப்படித்தானே இருப்பா. நான் கேட்ட அந்த பதில் தாங்க சொல்ற. நீங்க கேட்டாலும் அதே பதில் தான்ப்பா. என்னப்பா கோவமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறது கேவலம். அதுவும் மந்திரி பொண்ணு போனது மகா கேவலம். உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனதுன்னு சொன்ன உடனே அப்பா ஆடிட்டார் தெரியுமா? நான் மந்திரி மகன் தெரிஞ்சதும் ஸ்டேஷனே ஆடிச்சு தெரியுமா? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? நிச்சயமாப்பா. ஏன்னா போன்ல நீங்க மகன் சொல்லிட்டீங்களே. இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? எங்க அம்மா உங்க பொண்டாட்டின்னு சொல்றதே கேவலம், என்ன உங்க மகன் சொல்றது அதை விட கேவலம். அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? ஏண்டி இவரே எடுத்து பேசுறியா? அசம்பிளிலேயே ஒரு பையனை எதிர்த்து கேள்வி கேட்டதில்லை. அப்படியே ஏத்து கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்றது இல்ல. அம்மா அப்பா மேல வெறுப்புல பேசலாமா? அவருடைய பாசம் எனக்கு வேணுங்கிற ஆதங்கத்துல தான் பேசுறேன். அப்பா நீங்க என் அப்பான்னு ஏன் வாயால எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உங்க மகன்னு உங்க வாயாலேயே எல்லா இடத்துலயும் சொல்ல வைப்பேன். ஜெயிலர் தற்கொலை, மனைவியின் கள்ளக்காதல் எதிரொலி, பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து. பேப்பர் படிக்கும் போது நிம்மதியா படிக்க விட மாட்டியாடா? ஏனுங்க அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு தான் தரேன். ஹெட்லைன் நான் படிச்சு சொல்றேன்டா, சும்மா இரு. சட்டத்தில் இடமில்லாத இந்த ராசி பணம் மட்டும் பாத்துக்கிறேன். உனக்கு தான் நேரம் சரியில்லையா? அப்புறம் எதுக்குடா இதெல்லாம்? ஓங்கி அப்பிடுவேன். அரிசி மண்ணெண்ணெய் விலை. என்னால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்க, நிறைய வேலை இருக்குங்க. அப்ப நான் எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவன் நீ சொல்லாம சொல்றியா? என்ன ஐடியா நீ என்ன பார்த்து அப்படி சொன்ன? பாக்குறது கேன காத்தானாக்கணும்னு பாக்குறியா? இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்தாலும் சரி உன்னை மட்டும் என்ன தகராறு? பின்ன என்னப்பா நிம்மதியா பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறான். ஹெட்லைன் படிக்கணும், சிறு படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்றான்பா. யோ பேப்பர் படிக்கணும் அக்கறை உள்ள காசு கொடுத்து வாங்கி படிக்க வேண்டியதானே? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பருங்க, வாங்கி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. பேப்பர் வச்சு சொல்ல காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம்ல? ஏன்டா சபா இப்படி சத்தம் போடுற? நீ மாசம் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கட் பண்ணிட்ட, எப்படி பேப்பர் வாங்கி படிக்கிறது? நானால இப்படி சத்தம் போட மாட்டேன். பெரிய விஷயம். ஏன்டா சபா அப்பாக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கறது பத்தி இல்லம்மா, காசு கொடுத்தா அந்த காசுல பசங்க காய்ச்சறாரு, போஸ்ட் ஓட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வர மாஜா போட்டு பட்டம் போடுறாரியா. தலைவர் படத்தை ஒட்டிதான் பறக்க விட்டேன். அதுலயும் சின்ன பசங்கிட்ட நான் ஜெயிச்சனா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஜெயிச்சனா இல்லையாடா? ஜெயிச்சீங்க. நீ உள்ளவா? எனக்கு எடுத்துக்கிறேன். வரேன் சபா. அம்மா வரேன். சரிப்பா. இந்த ஊரி உரியாரு கப்பு உள்ள போயிட போகுது. உட்கார்ற கொஞ்சம் பிரச்சனை பேசுவான். இப்போ அவன் உன்னை கார்ல கொண்டு வந்து விடுறதுனால ஒரு நாளைக்கு பஸ் சார்ஜ் 75 பைசா உனக்கு லாபம். அதே சமயத்துல 1.25 ரூபா காப்பியை சாப்பிட்டு போறானே, இதனால மாசத்துக்கு 20 ரூபா உன் பட்ஜெட்ல துண்டு விழுகுதே. இது எப்படி சரி பண்ண போற? சொல்ற ஏடா இப்படி பேந்து முழிக்கிற? ஒரு சிங்கிள் கொஸ்டின் 20 ரூபாய் துண்டு விழுகுதோ, இப்ப என்ன பண்ண போற சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையில முதல் தடவையா பொறுப்பு ஒரு கேள்வி கேட்டுக்கிறமா, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். நாளையில இருந்து சாயந்தரம் அப்பா காஃபி கொடுப்பீல, அந்த காஃபி கட் பண்ணி. நீ அடிக்க போறியா? ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பேன். இந்த நீ 2 சாத்து சாத்திரு. என்ன ஐயோ ஏண்டி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா? என்னங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்காவது உங்க கட்சி வேலை எல்லாம் நிறுத்திட்டு நிச்சயதார்த்த வேலை பார்க்கலாம்ல? இருக்கிறது ஒரே பையன். அடியா நீ போலமுறை மந்திரி வீட்டுல காது ஊத்தி விடால இருந்து கல்யாணம் வரைக்கும் வேலை செய்யறதுக்கு தான் இழுச்ச தொண்டங்க இருக்காங்களே. ஹலோ, ஆமா யாரு? ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் இருங்க. ஹலோ, என் பேர் லக்ஷ்மி. எங்கடி எங்க உன் பையன்? ஏண்டா காலேஜ்ல அதுவும் கிளாஸ் ரூம்ல வச்சு லட்சுமி பொண்ணை கெடுத்தியா? ஆமா.
பாத்தியா ஆமா சொல்லு அவ இப்ப கர்ப்பமா இருக்கடா நிச்சயதார்த்தம் எப்படி நடத்துவேன்னு என்கிட்ட சவால் விடுறான் நாளைக்கு நிச்சயதார்த்தம் தட்டு மாத்திரத்துக்குள்ள அவளுடைய கர்ப்பத்தை கலைச்சிடும்